பரிசுத்த பிதாவே, உம்மை சோத்தரிக்கிறோம். எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்க உம்மால் முடிவு கர்த்தாவே. இதோ இந்த சாயங்கால வேளையிலும் நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னீரே கர்த்தாவே. அநேகருக்கு உம்முடைய ஆண்டவரை சித்தம் நிறைவேற வேண்டுமாறு ஜெபிக்கிறையா. எங்களுக்கு நீ கிடைத்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தின தேவனே, நாங்கள் எது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீர் எங்களுக்கு நன்மையே செய்கிறீர். நீர் வாழ்க, உம்முடைய கருணை இறங்குக, உம்முடைய கிருபை இறங்குக, உம்முடைய நன்மை இறங்குக. செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. ஏதாகிலும் ஒரு நன்மையை செய்யுங்க தகப்பனே. தோள்பட்டையிலே இருக்கிற வழிகள் நீங்கி போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நீண்ட நாள் வராமல் இருந்த நிலுவையின் பணம் வந்து சேரட்டும் கர்த்தாவே. தொழில்கள் விருத்தி அடையட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய காரியங்கள் மேன்மையடையட்டும். எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லுவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக, உன் வியாதி நீங்கி சுகமாயிரு. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக, உன் வியாதி நீங்கி சுகமாயிரு. கவலை வேணா, கசம் வேணா, கர்த்தர் இயேசு இருக்கையில் என்ன துன்பம். கவலை வேணாம், கசம் வேணா, கர்த்தர் இருக்கையில் என்ன துன்பம். ஓடி ஓடி ஓய்ந்து போனாயோ, தேடி தேடி தேய்ந்து போனாயோ. அப்பமும் மீனும் ரெடி இருக்கு, அண்ணாந்து பார்த்து பிடித்து கொள்ளப்பா. அண்ணாந்து பார்த்து பிடித்து கொள்ளப்பா. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு, உன் வியாதி நீங்கி சுகமாயிரு. கவலை வேணாம், கஷ்டம் வேணா, கர்த்தர் இயேசு இருக்கையில் என்ன துன்பம். கவலைப்பட்டு ஒரு மூலத்தை கூட்டுவாயோ, கூரை கூறி கூறி ஒரு மனத்தை இறக்குவாயோ. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, சார்ந்து இயேசுவையை நோக்கி பாரு. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு, உன் வியாதி நீங்கி சுகமாயிரு. கவலை வேணா, கஷ்டம் வேணா, கர்த்தர் இயேசு இருக்கையில் என்ன துன்பம். என்றைக்கும் யாரையும் கைவிட மாட்டார், இன்றைக்கும் உனக்கு அற்புதம் செய்வார். நாளைய தினமே வாழ்வு இருக்கு, நாடி வந்திடு கோடி அள்ளிடு. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு, எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு. அருமையானவர்களே, இந்த நாளிலும் அடி சிங்கம் அதுவா அசிங்கம், அடடே தங்கம், அனைவருக்கும் தங்கம். இந்த 4 தலைப்பிலே ஆவியானவர் சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார். அடி சிங்கம். எந்த சிங்கத்தை போய் நீங்கள் அடிக்க போகிறீங்க? அருமையானவர்களே, தினசரி நாம் ஒரு சிங்கத்தை அடித்து கொள்ள வேண்டும். அடித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடித்து கொள்ள அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சிங்கம்னா காட்டில் போய் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னைத்தானே அடித்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அடி சிங்கம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ ஜந்துகள் ஆகியவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தில் அடக்கப்பட்டது உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்கா உள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததமாக இருக்குது. 6, 7, 8. ஐயா, நீங்கள் அடக்க வேண்டியது இல்லையா? அடி சிங்கம்னு சொன்ன உங்களுக்கு அடக்க வேண்டியது என்னன்னா நாவு. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கல் ஆகாது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் அடின்னு அடித்து அட்டங்குன்னு சொல்ல வேண்டிய ஆள் யாருன்னா மிஸ்டர் டங் என்று அழைக்கப்படுகிற நாக்கு. இந்த நாக்குடைய காரியங்களை நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா?
இந்த நாக்கு ரொம்ப பொல்லாது மாத்திரம் இல்லை, ரொம்ப சாத்தா மாதிரி ரொம்ப தந்திரம் உள்ளது. எப்படி சாத்தா மாதிரி தந்திரம் உள்ளது? என்னை அடிச்சு பார் நீ, நான் மதன்கிட்ட போய் நிற்பேன். மதன்கிட்ட போய் எப்படி நிற்பேன்? என்னை அடிச்சு பார் நீ. மதன் அடிப்பார். எங்கே அடிப்பார்? செவிட்டில் அடிப்பார். நாக்கு உள்ள பத்திரமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாக்கு உள்ள பத்திரமா இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அடி வாங்கிட்டியா, அடுத்தா போட்டு எங்கேனாலும் போட்டு கையில் காலில் போட்டு துவைச்சி எடுப்பாங்க. மிஸ்டர் நாக்கு பத்திரமாக இருக்கும். ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாவும் நெருப்பு தான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இந்த தினத்திலும் நீங்கள் கூட கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாவை நீங்கள் ஜாக்கிரதையாக கையாளுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கும். ரெண்டு ராஜாக்களே நான் பார்க்கின்ற ஒரு அம்மா கடன், 2 ராஜாக்கள் 2 ரொம்ப கடன் தொல்லையால் எலிசா கிட்ட வர்றாங்க. அப்போ எத்தனை குடம் இருக்குதோ எல்லாத்தையும் என்ன பிடிச்சிக்கே இருக்காங்க. வேற என்ன குடம் இருக்கா? இல்லை, நின்றுது. அதுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க. நான் நல்ல ஒரு வீடை போடுவேன், நல்ல ஒரு காரை வாங்குவேன். இப்போ உங்கள்கிட்ட கார் இல்லை, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை கேட்குறாரு, என்னப்பா கார் இதை வச்சுருக்காமா? இருக்குங்க. எங்கே இருக்குது? 2027 வந்துருக்கோங்க. அங்கே செட்டில் நிற்குங்க, கார் செட்டில் தான் இருக்குது, தயாராகிட்டு இருக்கு, சொல்லுங்கள். பைக் வந்துடுங்க, என் பிள்ளை நல்லா இருப்பாங்க, சொல்லுங்கள். ஆக இந்த நாவை அடக்கி கையாளுங்கள், மற்றவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள். நாவும் சிங்கம்தான். ஆக இந்த அடி சிங்கத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். 2வதாக அதுவா அசிங்கம். அதுவா அசிங்கம். அருமையானவர்களே, இங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் வருகிறது. அதுவா அசிங்கம். 2 சாமுவேல் 6:20-22. தாவீது தன் வீட்டார் ஆசீர்வதிக்க திரும்பும் போது சவுலின் குமார்த்திய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனசில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய இன்று எத்தனை மகிமைப்படுத்தார் என்றால், அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலாம், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலாம், என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிட்டு தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கலும் நான் என் நீசனும் என் பார்வைக்கு அற்புதமானவன். அப்படியே நீ சொன்ன எல்லா பெண்களுக்கும் மகிமையா விளங்குவேன் என்றான். அதுவா அசிங்கம். இங்கே தாவீது ராஜாவுக்கு எப்பொழுதுமே ஒரு நன்றி உணர்ச்சி. கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டார, என்னுடைய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க, இயேசுனுடைய ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிச்சே, இயேசுனுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிச்சே, அவருடைய ரத்தத்தினால் எனக்கு கழுவப்பட்டனே, இயேசுனுடைய தொடர்பு எனக்கு கிடைக்காட்டு நான் எங்கே போயிருப்பேன்? நரகத்துக்கல்லவா போயிருப்பேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரேங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி இரவும் பகலும் ஓடிட்டு இருந்தீங்க. இப்போ கர்த்தருடைய பெட்டியை சுமந்துட்டு வர்றாங்க ஐயா. தாவீது ராஜா, பிரபு தேவா எல்லாரும் தோற்று போவாங்க. அந்த டான்ஸ் ஆடுறாரு. ட்ரெஸ்ஸு இருக்குதோ இல்லையோ, என் தேவனே என்னை தூக்கி எடுத்தீரே, 67 வயசிலும் ஊழியம் செய்ய வைத்தீரே, உங்கள் கொடாங்குடி சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கிருபை அல்லவா, உடைய இறக்கம் அல்லவா. ஆடி பாடுறாரு ஐயா. ட்ரெஸ்ஸை பார்க்கல ஐயா. அங்கே ஒரு பூத கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருந்து, அது யாரு? மாம்ச பூத கண்ணாடி பார்க்குதுய்யா. மீகாலுங்கிறவன் பொண்டாடி பார்த்துக்கிட்டே இருக்கா. சே 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 சே, என்னச்சே இதுவா அசிங்கம்? என் தேவனுக்கு நான் என்ன எதிலாமோ செய்ய வேண்டுமே. பாருங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நன்றி உணர்ச்சி, உனக்கு இந்த நன்றி உணர்ச்சி இருக்கிறதா? அரைநாள் கடையை லீவ் போட முடியலையா? கடவுள் உன்னை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு. உனக்கு எவ்வளோ அருமையான மனைவியை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ அருமையான நேசிக்கு கூட பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. என் தேவனுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டிய இதெல்லாம் அசிங்கமே கிடையாது. என் பணச்செலவு ஒரு பணச்செலவே கிடையாது. இயேசுவுக்காக நான் இன்னும் கொடுப்பேன். நான் பரவாயில்ல, நீ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தர் கொடுத்து ஒரு நாள் கஷ்டப்பட்டு போகிறதில்ல, இந்த பாடி போகிறதுக்குள்ள நான் செலவு பண்ணது எல்லாவற்றையும் தேவன் தருவார். ஆக கர்த்தருக்கு பெரியமல்லே, அதுவாமா அசிங்கம்? மிக கட்ட சொல்கிறேன், இதுவா அசிங்கம்? 21:13 அங்கே பவுலடியார் சொல்லுவார், நீங்கள் உடைந்து என் இருதயத்தை என்ன ஏன் கரைந்து போக பண்ணுறீங்க? என் தேவனாகிய கர்த்தருக்கு என் ஜீவனையே கொடுப்பேன். அருமையானவர்களே, இந்த இயேசுனுடைய இறக்கம் உனக்கு கிடைத்ததுக்காக தாவீது என்று சொன்னது போல இதுவாடி அசிங்கம்? அவளை திருப்பி அடித்தது மாதிரி நீங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களிலே என் இயேசுவுக்காக இன்னும் எதாகிலும் செய்ய வேண்டும். ஆண்டவரே, உமக்காக நான் செய்தது கொஞ்சம் என்ற ஒரு நினைப்பு இருக்க வேண்டும். கர்த்தருக்காக செய்கிறதிலே எதிலையும் நீங்கள் கணக்கு பார்க்கவே கூடாது. 3வதாக அடடே தங்கம்.
என்ன அடடே தங்கம்னு சொல்கிறீங்க, தங்க விலை விற்கிற விலையில் இவர் என்ன தங்கத்தை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? தங்கம் வீட்டில் இப்போ என் பேத்திலாம் இருக்கா, நான் போனோன்னு அடடாடா என் தங்கம் என் செல்லம் எடுத்து கொஞ்சுவேன், அடடா என் தங்கம். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்களா நிறைய பேர். யார் கொஞ்சிறவங்க கொஞ்சா பரவாயில்ல, வேறு யாரோ தங்க மாதிரி ஒரு குரூப் உள்ள வந்திருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 வரை, அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணியிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக்கிட்டு வந்து உட்புகுந்து அங்கேயே குடியிருக்கும். அப்பொழுது இந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்தேகருக்கும் சம்பவிக்க என்றார். இங்கே பாருங்கள், அடடா தங்கன்னா எதை சொல்ல வாருன்னு தெரியுமா? ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க. அடடே தங்க இங்கே ஒரு பாயிண்ட் வருது. என்ன பாயிண்ட்டு? இப்போ அசுத்தாவி ஒருத்தர் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு நல்லா இருக்கிறாய்யா, மெல்ல அவனுக்கு இந்த டாஸ்மார்க் என்ன வந்துடுது. இப்போ நல்ல பைபிள் படிக்கிறது, கோயிலுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு என்ன செய்கிறார், டாஸ்மார்க்கு அடிமையாகிறான். இல்லைன்னா நம்முடைய சிம்சோன் மாதிரி எப்படினாலும் என்னதான் ஊழியக்காரலாக இருந்தாலும் அந்த பெண்ணாசையில் விழுந்துடுறாரு. இப்போ பார்க்குமா அந்த ஒரு அங்கே இருந்த பிசாசு பார்க்குமா, அந்த பிசாசுக்கு என்ன பேர் வைக்கிறது, 007 வச்சுக்கிடும். அந்த 007 என்ன செய்யுமா, அங்கே போகிற 5-6 பிசாசு கொடுமா, ஏ தங்கங்களா வாங்க 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 தங்கங்களா, நமக்கு ஒரு இடம் இருக்குது, நான் முந்தி நம்பர் 4TT2 கோகா அந்த சீட்டில் இருக்கிற 007 உட்காந்தேன்ல, அவன் பலபடி இப்போ நம்ம லைனுக்கு வந்துட்டான், அவன் வீட்டுக்கு போவான். அடடா தங்கங்களா நீ வந்து சேர்த்து அங்கே வந்து உட்காருமா, அவன் முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்குமா, நீ எந்த நிலைமையில இருக்கிறாய், ஆண்டர் விட்டு பின்வாங்கி போவானால் உனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்குள்ளாக உன்னை காத்துக்கொள். அடுத்தபடியாக அனைவருக்கும் தங்கம், இதுதாங்க ரொம்ப முக்கியம், அனைவருக்கும் தங்கம். 2 கொரிந்தியர் 6:8 வாசிக்கிற கணத்திலும் கணவனத்திலும் துர்க்கெழுத்திலும் நற்கெழுத்திலும் எத்தனை எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதால் எண்ணப்பட்டாலும் நன்றாக அறியப்பட்டவர்களாகவும் சாகுரல் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களும் துக்கப்படுவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரே ஐஸ்வர்யவன்கள் ஆக்கிறவர்களாகவும். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரே தங்கையா, பவுலடியாட்ட நிறைய தங்கையா. இன்னைக்கு சரவணா ஸ்டோரில் தங்கம் இல்லை, ஜெயச்சந்திரில் தங்கம் இல்லை, பவுலடியாட்ட அவ்வளோ தங்கம் இருந்துச்சுயா. நல்ல ஊழியக்காட்ட நிறைய தங்கம் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க அனைவருக்கும் தங்கம்? எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க, ஆண்டவர் பேசுகிறாரு, அவன் பெரிய ஆளாயிடுறான், கோடீஸ்வரன் ஆகிறான். நிறைய பேருக்கு என்ன செய்கிறாங்க, அப்படி தங்கம் இழந்துக்கிட்டே போகிறாங்க. மோகன் சிலாசர் ஐயா ஜெபம் பண்ணுறாரு, எதில் தங்கத்தை இழந்துட்டு போகிறாங்க, வேதியில் இழந்துக்கிட்டே போகிறாங்க. மோகன் சிலாசர் ஜெபம் பண்ணுறாரு, ஒரே நல்ல சுகம், தங்கம் திரும்ப வந்துடுது. பாருங்கள், இந்த ஊழியக்காரங்கிறது தான், ஆண்டருடைய ஊழியக்காரருக்கு தான் அனைவருக்கும் தங்கத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என் பணம் இருந்தால் வாங்கிடுவேன், நீ உனக்கு பணத்தை உண்டாக்குறது தங்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஊழியக்கார்ட்ட இருக்குது, இயேசுகிட்ட இருக்குது. உன்னுடைய வேதி என்னைக்கு நீங்கிறதோ அன்னைக்கு உனக்கு தங்கம் ஒருக்கிறான், தங்கம் உள்ள வருதுயா. நீ டாக்டருக்கு செலவு பண்ணுறதோ ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி கொடுக்குறாயா. ஆக அனைவருக்கும் தங்கம். யாரால முடியும்? திருச்சபையால் முடியும், இயேசுவால முடியும். ஆகவே அனைவருக்கும் தங்கம். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறையா. நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆக்க முடியும் ஐயா. இந்த இயேசுகிட்ட வந்துரு, ஊழியக்கார்ட்ட போ, நீனும் ஐஸ்வர்யவானாக மாற முடியும், நீனும் தங்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காப்புடைய நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. ஏது அசிங்கம், கர்த்தருக்காக எந்த காரியத்தை செய்தாலும் அந்த சாப்பிட்றவங்க தட்டை எடுத்து கழுவினாலும் அது அசிங்கம் இல்லை, கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். அடாட அடி சிங்கம், எங்களுடைய நாவுகளை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. வீணானவர்களை யோசிக்காதபடி, வீணானவர்களை பேசாதபடி, என் சகோதரனை காயப்படுத்தாதபடி, என் பக்கத்து வீட்டுக்காரரை காயப்படுத்தாதபடி, இந்த சிங்கத்தை கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள, இந்த நாவுங்கிற சிங்கத்தை கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, அடடா தங்கம் இன்றைக்கு பிசாசு அநேக குடும்பங்களை ஆட்கொள்கிறான் கர்த்தாவே. அவனோட வலைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டான் ஆண்டவரே. அவன் ஆசையாக ஓடி வருகிறான் கர்த்தாவே. அப்பேற்பட்டவர்கள் மனம் திரும்ப உண்மை தக்க வைத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அனைவருக்கும் தங்கம். உம்முடைய ஊழியக்காரர்கள்
ஜெபித்தால் ஆண்டவரை எத்தனையோ பேருக்கு கஷ்டத்திலிருந்து விடுதலை, வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள், அனைவருக்கும் தங்கத்தை கொடுக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையிலே நீர் தான் கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தான் தப்பனே. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுப்பீராக. இந்த செய்தியை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.